அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டெராட் அசோசியேட் தமிழ் சேனலுக்கு வர வைக்க நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அடுத்த 48 மணி நேரம் பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன கைடன்ஸ் வருது அப்படின்னு. ப்ளீஸ் பிரஸ் அடுத்த 48 மணி நேரம் கலெக்டிவ்க்கு. வாவ், கம்யூனிகேஷன், சமாதானபுரா, ஆனால் பாட்டம் டெக் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கம் ஒரு ஆட்டு கூட்டத்தை மேய்க்க ட்ரை பண்ணுது. ஸோ இதில் ஆட்டுக்கூட்டம் யார் சிங்கம் யாருன்னு பார்க்கலாம். பட் கிளாரிஃபையர்ஸ் போட்டால் தான் தெரியும். பட் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் இல்லைன்னா பீஸ், ஒரு ஸ்ட்ரகிள்டு சுச்சுவேஷன் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான முடிவுக்கு வரும். மேபி இந்த சுச்சுவேஷன் இப்போ இருக்க இந்த ரஃப் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, இல்லைன்னா ஒரு பிரேக் எடுக்கிறது, அப்புறம் இல்லை அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ண வருது. அதுதான் இங்கே பாட்டம் டெக்கில் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆட்டுக்கூட்டத்தையே வந்து ஒரு சிங்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து எப்படின்னா கண்ட்ரோல், காமிக் மாஸ்கினோட கண்ட்ரோலாக கூட இருக்கலாம், இல்லைன்னா காமிக் சுச்சுவேஷன், இல்லைன்னா ஓவராலாக காமிக்ஸே வந்து இந்த கனெக்ஷனையோ இல்லை இந்த மாஸ்குலினையோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக மாஸ்குலினை சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஃபெமினின் எனர்ஜி எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரவங்க. ஸோ இந்த கண்ட்ரோல், இந்த மாதிரி ட்ராமா இதெல்லாம் அப்ளிகபிள் வந்து மாஸ்குலினுக்கு, ஃபெமினினுக்கு கிடையாது. ஸோ இந்த கார்டு எக்ஸாக்டாக என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அட்டாக், டிலே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்டாக்னேஷன், டிஃபென்சிவ்னஸ். அதாவது ஒரு கண்ட்ரோலிங் சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிட்டு அது எதிர்த்து மேலே வர ஆடு எப்படி இருக்கும்? ஆடு வந்து குழையாக தான் இருக்கும். சிங்கத்தை பார்த்தா என்ன பண்ணும்? பயந்து நடுங்கி ஒரு ஓரமாக போய் ஒண்டிக்கும். ஸோ மேபி இந்த மாஸ்குலின் வந்து ஒரு சுச்சுவேஷன்னால அந்த மாதிரி கோழத்தனமாக ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. இந்த த்ரெட் இது பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட், பிளாக்மெயில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்கிறாங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மலையாடுகிட்ட வந்து சிங்கம் மோதாது. சிங்கமும் சரி புலியும் சரி மோதாது. அது ஏன் அப்படின்னா அது வந்து மலை மேலே ஏறி ஏறி அது காலும் இதுவும் தலையும் அந்த கொம்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மலை மேலே ஏற ஆடுங்கிட்ட சிங்கமும் புலியோ எதுவுமே பண்ண முடியாது. அது முட்டி தள்ளிடும். சிங்கத்தை விட அதுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும், கால்லையும் சரி தலையிலையும் சரி. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவர் டைம், அதாவது அடி வாங்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க இந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. இந்த சுச்சுவேஷன் வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் பிரெயினையும் யூஸ் பண்ணணும். இந்த கார்டு இன்னொரு விஷயம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்ச நாளைக்கு ஆற போடணும், இல்லை சஸ்பெண்ட் பண்ணணும், அதாவது கைவிடணும். ஏன்னா யோசிச்சு பல வழிகளில் யோசிச்சு எது சிறந்த வழியோ அதில் வந்து கொண்டு போகணும். ஸோ ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் ஹார்ட் சுச்சுவேஷன் வந்து நிச்சயமாக ஓவர் கம் பண்ண முடியும். இந்த சுச்சுவேஷன் வந்ததுக்கு காரணம் வந்து நிச்சயமாக இந்த மாஸ்குலின் வந்து இன்னுமே பாடம் கற்றுக்கல. இது வந்து ஒரு பாடத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். ஸோ பார்ப்போம். இந்த சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் தான், பட் அது கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் வேணும். அடுத்தது ஆட்லேயே கொஞ்சம் தைரியமான ஆடாக இருக்கணும். இதுதான் பிளாக்கேஜ். 5 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. வா, அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கு கார்ட்ஸ் வருது அப்படின்னு. டெம்பரன்ஸ், பொறுமை யாருக்கு? ஃபெமினனுக்கு. ஓகே, மோஸ்ட்லி இந்த டெக்கில் நான் ரிவர்சல் எடுக்கிறது இல்லை, பட் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரிவர்சலில் வந்திருக்கு. என்டையர் டெக்குமே அப்ரைட்டில் தான் இருக்குது. இந்த ஒரு கார்டு மட்டும் எப்படி ரிவர்சலில் போச்சுன்னு தெரியல. ஸோ நான் இது ரிவர்சல் எனர்ஜியும் பார்த்துடலாம். இந்த பிளாக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து முதுகில் குத்துறது, சண்டை போடுறது, காக் பிளாக் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பயமுறுத்துறது மெயினாக. அதாவது பயந்து நடுங்கிறவங்க கிட்ட ஊய் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். அதுதான் இந்த மாஸ்குலின் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது. யாராவது ஒரு சத்தம் போட்டால் போதும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது, கட்டில் கடியில் ஒளிஞ்சுக்கிறது, கபோர்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் எனர்ஜி. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணால் ஓவர் கம் பண்ண முடியும்.
பட் ஒளிஞ்சுக்கிறவங்க கிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த 48 மணி நேரத்துல இந்த மாதிரி ஒரு த்ரெட்டோ பிளாக்மெயிலோ வரும். ஆனா அது வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய பிளாக்மெயில். இஃப் திஸ் மாஸ்குலின் இஸ் ஸ்மார்ட், இல்ல கொஞ்சமாவது தைரியம் இருக்கு அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் தான். இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஹெரஃபண்ட், சோஷியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, இல்லைனா வந்து ஃபேமிலிக்குள்ள த்ரெட், அதுதான் உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் அதை வந்து டேமேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த த்ரெட். என்னோட த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. அது டெஃபினட்டா வந்து காமிக் பிளான் தான். ஸோ இது வந்து பிளாக்மெயில் தான். இது வந்து உண்மையா இருக்கணும் அவசியம் இல்லை. பட் அதான் சிம்பிளா சொல்லிட்டேனே, ஊயினா ஓடி போறவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ஊயின்னு பயமுறுத்தி இந்த மாஸ்குலனை வந்து பழக்கி வச்சிருக்காங்க. ஸோ இது ஓடி ஒழிஞ்சு இது பழகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கான ஃபெமினன்ஸ்க்கான இஷ்யூ கிடையாது. ஸோ யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ஃபெமினன்ஸ். அதான் மெயினாக நான் இங்கே பார்க்குறேன். அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்க தான் பே பண்ணணும். உங்களோட கர்மா என்ன அப்படின்னா இப்போதைக்கு வேலையை பார்க்கறது. benefit, temporary advantage, improvement, short-lived success. ஓகே சூப்பர். இது என்ன கார்டு கிளியரா இது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த பிளாக்கேஜ் வந்து கிரியேட் பண்ண போறது சோஷியல் ஸ்டேட்டஸ், இந்த மாஸ்குலினோட சோஷியல் ஸ்டேட்டஸ். அப்புறம் இது வந்து பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்குலினுக்கு சப்போஸ் ஃபியூ கேசஸ்ல கல்யாணம் ஆயிருக்கு இல்ல பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவங்க வந்து இவங்களோட பாஸ்ட் இன்ஃபர்மேஷன், இவங்க வளர்னது இல்லைன்னா இவங்க எங்க தப்பா நடந்துக்கிட்ட விஷயங்கள் இல்லைன்னா இவங்களோட ரகசியங்கள் இதெல்லாம் வெளியில கொண்டு வந்து அவங்களோட லைஃப்பை வந்து டேமேஜ் பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தலாம். பட் இட் இஸ் கோயிங் டு பி ஷார்ட் லிவ்ட். இது வந்து என்ன சொல்றது, ஷார்ட் டைம் சக்சஸ். இல்லைன்னா வந்து இந்த ஒரு 2 நாள் 3 நாள் நீடிக்கக்கூடிய ஒரு அல்ப சந்தோஷத்தை காமிக்ஸுக்கு தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். பட் இந்த த்ரெட்டை வந்து ஓவர் கம் பண்ண முடியும், இல்லை மாஸ்குலின் எனர்ஜி ஓவர் கம் பண்ணி வருவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மெசேஜ் மெயினா. ஸோ ஃபெமினின் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தது இந்த மாதிரி ரிலேட்டடா அப்படின்னா இது வந்து ஓவர் கம் பண்ணி இதை வந்து கடந்து வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் மெயின் மெசேஜிங்க. பட் இது மாஸ்குலின் எனர்ஜியோட முதுகெலும்பு பொறுத்தது. வாட் இஸ் அ ரூட் காஸ்ட்? What is the root cause? Okay. ஓகே, இந்த கார்டு வந்து ரொம்ப கிளியரா ரெப்ரசென்ட் பண்ணது என்ன அப்படின்னா, இருங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த கார்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மெயினா இந்த பாட்டம் டெக் எனர்ஜிஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த ஃபெமினின் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இந்த மாஸ்குலின் ஆல்ரெடி இந்த ஃபெமினினோட ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு அவங்களோட ஃபேமிலியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னா ஒரு ஃபேமிலியில ஒரு புது மெம்பர்ஷிப், ஒரு புது எனர்ஜியே உள்ள வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் வந்து இந்த மாஸ்குலின் அவங்களோட முட்டாள்தனத்தினால நழுவு விட்டுட்டாங்க. அந்த ஸ்பிரிட் சொல்றாங்க. இந்த ஹேங்க்டு மேன் பாத்தீங்கன்னா மண்டையில கத்தி சுருனதுக்கு அப்புறம் கூட பின்னாடி இருக்கிறத திரும்பி பார்க்கறதுக்கு தோணாத ஒரு என்ன சொல்றது, அது அந்த காமன் சென்ஸ்னு ஒண்ணு சொல்லுவோம். ஒரு அடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ரோட்ல நடந்து போறோம், ஒரு இடத்துல கல்லு தடுக்கி ஒரு நமக்கு சின்னதா காயம் ஆகி ஒரு தடவை ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா காமன் சென்ஸ் இருக்க இல்லைன்னா ரொம்ப பேசிக்கா அறிவு இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த தடவை அந்த ரோட்ல போகும்போது ஜாகிரதையா போகும். இல்ல அடடா இங்க கல் இருந்ததே, என்ன இங்க அந்த கல்லை காணோம்னா தேடும். ஆனா இந்த மாஸ்குலின் எனர்ஜி எப்படி அப்படின்னா அந்த கல் இருக்கு, கல்லுல அடி வாங்கணுங்கிறது கூட தெரியாம திரும்ப திரும்ப அதே கல்லுலயே போய் இடிச்சுக்கிற ஒரு அதிமேதாவி. நான் வேற மாதிரி சொல்ல வந்தேன். ஸோ எனக்கு இது சொல்லி நான் டயர்ட் ஆயிட்டேன். ஸோ அந்த அதிமேதாவி வந்து திரும்பவும் போய் அதே கல்லுல முட்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அறிவையும் கொஞ்சம் தைரியத்தையும், அப்புறம் இவ்வளவு நாளா அடி வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கல்லுல முட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது வந்திருக்கும்ல, அதுல கொஞ்சமாவது அறிவை போட்டு யோசிச்சா இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிறாங்க. இது ஜஸ்ட் அ பிளாக்மெயில்.
இதுல வந்து பாதி வந்து இந்த ஊயின்னு கத்தி பிளாக். சரி, நீங்க ஒரு ஜென்டலா போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு யாராவது சத்தம் போட்டா ஒரு ஜர்க் வரும். அந்த ஜர்க் தான். ஆனா இந்த மாஸ்குலின் என்ன தெரியுமா, அந்த சின்ன ஜர்க் வந்தாலே போதும், உடனே வேகமா ஓடி போய் கடல் கடியில பூந்து கதவை 4 தடவை பூட்டி அந்த சாவியை எடுத்து வேற எங்காவது ஒழிச்சு வச்சு ஒரு 4 நாளைக்கு அந்த கடல் கடியிலே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்க ஒரு மாஸ்குலின் எனர்ஜி. ஸோ அது ரொம்ப பழகி போச்சு இந்த காமிஸ்க்கு. ஸோ இதே சைக்கிள் தான் அவங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓடி ஓடி கடல் கடியில ஒளிஞ்சு இப்ப கடல் கடியில ஒரு பாதாள உலகத்தையே உண்டு பண்ணியாச்சு. ஸோ இப்பெல்லாம் உயின்னு கத்துனா உடனே அதை போய் அதை திறந்து அதுக்குள்ள போய் அதை கதவை திறந்து உள்ள ஓடிடுறது. மேலே வரத்துக்கே 4 நாள் ஆகும். அதுக்குள்ள ஃபெமினின் எனர்ஜி கடந்து போயிடுவாங்க. ஸோ மாஸ்குலின்ஸ்க்கு மெயினா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கொஞ்சமாவது காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான். Oh my god. ஃபெமினின்ஸ் அதனாலதான் ஃபெமினின் உங்களோட மெயின் கைடன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், யுவர் க்ரோத். உங்களோட டைரக்ஷன், உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூ ஆர் கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். இது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெச்சூரிட்டி, ரியலைசேஷன், கண்டென்ட்மெண்ட். மாஸ்குலினுக்கு வருதோ இல்லையோ, ஃபெமினின் யூ ஆர் பிகமிங் வெரி வெரி மெச்சூர். நீங்க வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க தான் இங்க டிவைன் ஃபெமினின். இந்த மாஸ்குலின் பார்த்து ஓகே. இன்னொரு விஷயம் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஃபெமினின் நீங்க வந்து உங்க லைஃபை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. இந்த மாஸ்குலினுக்கு இந்த அடி வந்து தேவையான அடி தான். இது எதுக்கு அப்படின்னா, இந்த மாஸ்குலினுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அடி. நிக்க போறது இல்லை எப்போ வரைக்கும் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி ஒரு சென்ஸ் இருக்க ஒரு ஆக்ஷன், அட்லீஸ்ட் ஒரு ரியாக்ஷன், ஒரு மெஷர்ட் ரியாக்ஷன் எடுக்கிற வரைக்கும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்க போது. இது வந்து அவங்களுக்கான லெசன்ஸ். ஃபெமினின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலினோட முட்டாள்தனத்தையோ இல்லை இந்த மாதிரி டூயல் ரோல் பண்றது, அதாவது பச்சோந்தி மாதிரி இருக்கிறது, இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்து 2 வாழ்க்கை வாழ்றது, இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த ஃபெமினின் வந்து அன்பார்ட். அவங்களோட டைரக்ஷன் வேற, இந்த மாஸ்குலினோட டைரக்ஷன் வேற. ஸ்பிரிட்ஸ் அதான் சொல்றாங்க, ஏன் இந்த மண்டையில குத்துறாங்க அப்படின்னா, அவங்க இந்த இந்த டைரக்ஷனா ஃபுல்லா திரும்பணும். இந்த திரும்புறதுக்கான அடிதான் இங்க விழுது. ஸோ ஃபெமினின் நீங்க வந்து கரெக்டான டைரக்ஷன்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதை பத்தினும் கவலை இல்லை கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதா கைடன்ஸ். இந்த மாஸ்குலின் வந்து எத்தனை தடவை எங்கே போனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்பிரிட்ஸ் திரும்ப மண்டையில குத்து தான் போறாங்க. ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ண போற சைக்கிள் தான். யூ ஜஸ்ட் டோன்ட் பாதர். நீங்க வந்து ஃபெமினின் எனர்ஜி, நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு லெவல் இல்லைன்னா ஒரு அட்டைன்மெண்ட் வந்துட்டீங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க தான் மெயினா. Future skills. This is future. What is the future skills? So what is the guidance? Guidance மட்டும் வருது கரெக்டா? அஸ்ட்ராலஜர், டவர், பாப்பஸ். இந்த மாஸ்குலினுக்கு திரும்ப திரும்ப இதே மெசேஜ் தான் வந்துருக்கு. எனக்கு சொல்லி சொல்லி வாய் வலிக்குது. இந்த மாஸ்குலின் வந்து இந்த பாப்பஸ், அதாவது டிவைன் ஃபெமினின் இல்லை அப்படின்னா ஹை ப்ரீஸ்டஸ், இல்லை இந்த மாஸ்குலினுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் இருக்காங்க, இல்லை ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்டர், ஃபாலோயர், குரு அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ற வரைக்கும் இந்த மாஸ்குலினோட டவர் நிற்க போறது. ஸ்பிரிட்ஸ் ஆர் கோயிங் டு பேர்ன் எவ்ரி திங் டவுன். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்தையும் ஸ்பிரிட்ஸ் வந்து எரிச்சு சாம்பலாக்க போறாங்க. ஏன்னா ஸ்பிரிட்ஸே வந்து கொஞ்சம் ஃபியூரியஸா தான் இருக்காங்க இந்த மாஸ்குலினோட முட்டாள்தனத்தை பார்த்து. அடுத்தது ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபெமினினோட கைடன்ஸை எடுக்கிற வரைக்கும் இந்த மாஸ்குலினோட டவர் நிக்க போறதுல. அடுத்தது ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபெமினின் ஒரு போல்ட் ஆக்ஷன் எடுக்க போறாங்க, இல்லைன்னா இந்த மாஸ்குலின் வந்து இந்த ஃபெமினினை நோக்கி ஒரு போல்ட் ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் இந்த டவர், இந்த சைக்கிள் நிக்க போறது இல்லை. இந்த மாஸ்குலின் திரும்ப திரும்ப அடி விழத்தான் போகுது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புது வழி, புது வாழ்க்கை இந்த ஃபெமினின் எனர்ஜியை நோக்கி. இந்த பேப்பஸ் நம்ம இது நிறைய தடவை பார்த்துருக்கோம். அந்த பேப்பஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ். அவங்க வந்து எப்படின்னா ஒரு கைடிங் மதர் மாதிரி அந்த பேப்பஸ் எனர்ஜி.
பார்த்தீங்கன்னா விஸ்டம், இன்ட்யூஷன், அவங்களது டீச்சிங் என்ன சொல்றது ஒரு குரு மாதிரி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாக்கர்ட் எனர்ஜி. அவங்க ரொம்ப நேச்சுரல் பீயிங், இல்லைன்னா அவங்களுக்கு நேச்சரோட பிளஸ்ஸிங் நிறையா இருக்கு. அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ஸ்வீட் நேச்சர்டு உமன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களோட கைண்ட்னஸ் வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்றது ரொம்ப ஃபியர்ஸாகவும் இருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. அதே சமயம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருப்பாங்க. ஓகே, இது என்ன முக்கியமா அப்படின்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி இந்த இந்த ஒரு மாதிரி பியூரஸ்ட், அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஃபெமினினை பார்த்து ஓடிடுறது இல்லை அப்படின்னா ஒரு ஜென்டில். அந்த இந்த ஃபெமினின் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர், ரொம்ப ஜென்டில். அந்த அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப இன்டென்ஸ். அதை பார்த்து பயந்து ஓடுறது, இல்லை அதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த மாஸ்குலின் வந்து ஒரு கோழை. ஸோ ஆப்போசிட்டாக ஒரு ஃபெமினினை பார்க்கும்போது இந்த மாஸ்குலினுக்கு இருக்கிற பயம், ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பயத்தெல்லாம் எரிச்சிடணும். அடுத்து இந்த மாஸ்குலின் வந்து அவங்களோட பவரை ரியலைஸ் பண்ணணும். இந்த ஃபெமினினை நோக்கி அவங்க அந்த ஸ்டெப், புது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இந்த டவர் வந்து நிற்காது. இதுதான் கைடன்ஸ் இந்த மாஸ்குலினுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்லையும் அஸ்ட்ராலஜர் கார்டும் அதே தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ப்ரிடிக்ஷன்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லை கைடன்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் மெயினாக இங்கே. சக்ஸஸ் ஃப்ரம் த ஸ்ட்ரென்த் ஆஃப் வில், டிட்டர்மினேஷன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மேன், அதாவது என்ன பண்ணணுமோ அதில் ஆக்டிவாக இருக்கும். அதை ஆற போடுறது, தள்ளி போடுறது, ஓடி ஒழிஞ்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில வேணும்னா அதுக்கான ஆக்டிவ் ஸ்டெப்ஸ், அதாவது இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா அதை நோக்கி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். லேசினஸ், ப்ரொக்ராஸ்டினேஷன், அதை தள்ளி போடுறது, கோழைத்தனம், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது, தவறை தான் கொண்டு வரும். வெறும் டிட்டர்மினேஷன், வில்லிங்னஸ் இருந்தாலே இதை சமாளிச்சு வெளியில வந்துட முடியும். கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த சாக்கர்ட் உமன், இந்த பியூட்டிஃபுல் எனர்ஜியை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து எப்படி யூஸ் பண்றது, அதை அறிவாளித்தனமா யூஸ் பண்றதாங்க. இதை எப்படி வேற எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு தெரியல. கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ண, அவ்வளோதான். எக்ஸ்பீரியன்ஸையும் அறிவையும் யூஸ் பண்ண இந்த சுச்சுவேஷன் வந்து வெளியில வந்துடலாம். காற்று கடியில் ஒழியாம இருக்கணும் மெயினா. Future energy spirits, please. Future energy spirits. Oh, imbalance. அதுதான் இந்த நியர் ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் கொண்டு வரணும். இந்த மாஸ்குலின் வந்து பாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நியர் ஃபியூச்சர் எனர்ஜி பேலன்ஸ் கொண்டு வர வரைக்கும், இந்த ஃபெமினினுக்கு பண்ண துரோகத்துக்கு பிராயச்சித்தம் பண்ற வரைக்கும் இந்த மாஸ்குலினுக்கு விடுதலையே கிடையாது. கைண்ட்னஸ், ஜெனராசிட்டி, கிஃப்ட், ஆஃபரிங், போனஸ், இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல, நியர் ஃபியூச்சர்ல இந்த மாஸ்குலின் இந்த பேப்பர்ஸ் எனர்ஜிக்கு, அதாவது இன்ஜஸ்டிஸ்க்கு ஜஸ்டிஸ் கொண்டு வரும். பண்ண துரோகத்துக்கான பரிகாரம் பண்ற வரைக்கும் இந்த மாஸ்குலினோட இந்த அடிக்கு, இந்த மண்டையில குத்துறதுக்கு பரிகாரமே கிடையாது. இது திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். எவ்வளோ தடவை இந்த மாஸ்குலினுக்கு ஸ்டாமினா இருக்கோ அவ்வளோ தூரம் ரிப்பீட் பண்ணலாம். பட் ஒவ்வொரு தடவையும் இந்த பாடம் வந்து ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். Recent past, please. Recent past. ரெண்டுமே மேஜரா இருக்காங்க. ரீசன்ட் பாஸ்ட்ல இந்த மாஸ்டருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அதை கை நழுவ விட்டாச்சு. முக்கியமான காரணம் கோழைத்தனம். ஒரு விஷயத்த முடிச்சுட்டு இந்த ஸ்டாரை நோக்கி இந்த மாஸ்குலின் போயிருக்கணும், ஆனா போகல. இனிஷியேட் எடுத்திருக்கணும். இந்த மாஸ்குலினுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது பாஸ்ட்ல. அந்த கோழைத்தனத்தினால அதை பண்ணல. அதான் ஸ்பிரிட்ஸ் இப்ப வச்சு செய்யறாங்க. Death and the Star.
கைடன்ஸ் இருந்தது மாஸ்குலினுக்கு கண்டிப்பா. ஓகே, இந்த மாஸ்குலின் வந்து அந்த ரைட் டைமை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் இந்நேரம் ஒரு பவர்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபெமினின் தான் டிவைன் கவுண்டர் பார்ட். இந்த மாஸ்குலினுக்கு கைடன்ஸ் இருந்தது, ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸும் இருந்தது, மாஸ்குலினோட ஸ்பிரிட்டையும் கைட் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்குலினுக்கு. அடுத்தது இந்த ஃபெமினின் எனர்ஜியும் வந்து மாஸ்குலினுக்கு கைட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாஸ்குலினுக்கு அந்த சுச்சுவேஷனை பிடிக்கிறதுக்கான தைரியம் இல்லை, கட்டல் கடையிலேருந்து வெளியில வரல. Attitude spirits, please. I will clarify this energy. Attitude spirits. Oh my God. ரொம்ப கிளியரா கைடன்ஸ். ஆட்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியை ஹேண்டில் பண்றதுக்கான தைரியம் இருக்கணும், இல்லை தைரியம் இருக்கு, சுச்சுவேஷன் இருக்கு, இந்த மாஸ்குலினால இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியை ஹேண்டில் பண்ண முடியும். பட் பாஸ்ட்ல வந்து கோழை வந்து கட்டில்கடியில் போய் ஒளிஞ்சாச்சு. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த பேலன்ஸை கொண்டு வர வரைக்கும் இந்த அடி நிற்க போறது இல்லை. இது ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த மாஸ்குலினால இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியை ஹேண்டில் பண்ண முடியும்னா முடியும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் முதுகெலும்பு வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை அசால்ட்டாக வந்து ஒரு பாம்பை வந்து ஒரு பிபி வச்சு அப்படியே குத்தி கொண்டுட்டு ஜாலியாக வச்சு நின்றுட்டு இருக்கு. இந்த ஸ்பிரிட்ஸ்க்கு என்ன சொல்றது, இந்த இந்த மாஸ்குலின் சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட், ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அது வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜியை நம்பணும். விளையாட்டுத்தனமாக இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியை ஹேண்டில் பண்ண முடியும். அது ரொம்ப சீரியஸாலாம் போக வேண்டாம், உட்காந்து பேப்பர் பேனை எடுத்து அனலைஸ் பண்ணால் போதும். ஏன்னா இந்த மாஸ்குலினுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெசன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப விளையாட்டுத்தனமாக இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியை தட்டி தூக்க முடியும். ஆனால் இந்த மாஸ்குலினுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், கொஞ்சம் தைரியம் வேணும். கட்டில்கடையிலேருந்து தவிர்த்து வெளியில வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த மாஸ்குலின் வந்து இந்த பிரின்ஸ், அதாவது அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த எனர்ஜி, இந்த பிரின்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு பவர் இருக்கும், அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சில ரிச்சுவல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் அவங்க தான் நாட்டை காப்பாற்றணும், ஃபெமிலினை காப்பாற்றணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஸோ அவங்க வந்து கோழையா இருக்க முடியாது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பி த பிரின்ஸ். பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போக சொல்றாங்க. வா காட் இந்த, அதாவது ரொம்ப சிம்பிளா ஸ்பிரிட்ஸ் கழுவி ஊத்திட்டாங்க. அதாவது ஒரு சண்டை போர்னு வரும்போது ஒரு நாட்டோட ராஜாவோ இளவரசனோ வந்து கூட்டத்தோட கூட்டமா போக முடியாது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் போகணும். அவங்க செத்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி அவங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சோல்ஜர்ஸ் வந்து போவாங்க. நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல பார்த்துருக்கோம், நம்ம ஹிஸ்டரி அப்படிதான். ஸோ இந்த மாஸ்குலின் எப்படி அப்படின்னா இந்த கூட்டத்தை முன்னாடி அனுப்பிச்சிட்டு கடைசியா போற ஆளு. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இனிமே நடக்காது, ஃபர்ஸ்ட் போகணும், சண்டைக்கு போது நீங்க தான் போகணும், பம்புக்கு இழுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து பம்பு சண்டைக்கு இழுத்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி இழுத்து கதையை முடிக்க சொல்றாங்க. அப்புறம் முடிக்கல அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து மாஸ்குலின் கதையை எப்படி முடிப்பாங்க ஸ்டோரியை பார்க்கலாம். என்விரான்மெண்ட், சக்சஸ், கீ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காமிக் மாஸ்டர் எனர்ஜி இல்லைன்னா காமிக் எனர்ஜியை ஹேண்டில் பண்றதுக்கான கீ இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா டிவைன் சப்போர்ட் இருக்கு. இந்த கார்டினல் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா இழந்த விஷயங்களை மீட்கிறது, அப்புறம் இழந்த பதவி இல்லைன்னா பொசிஷன், போன பட்ட அவமானங்களுக்கான பரிகாரம், இது எல்லாத்தையும் தேட முடியும். எப்படி அப்படின்னா விளையாட்டுத்தனமா இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியை வந்து ஹேண்டில் பண்ணணும், அசால்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். பட் அதுக்கு கொஞ்சம் வந்து மூளையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புக்கு, ஒரு அல்கெமிஸ்ட்கான கப், அதாவது கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்க மாதிரி ஒரு பாட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கீ, அதாவது கொஞ்சம் ரிசர்ச் கூட கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட், அப்புறம் ஒரு கொஞ்சம் கிளென்சிங் எனர்ஜி, ரெண்டு, அதாவது இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கீ வந்து இப்படி லாக் ஆகணும். அப்போதான் வந்து அந்த அதுக்கான இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியை ஹேண்டில் பண்ணதுக்கான சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த மாஸ்குலின் என்ன பண்றது அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் உட்காந்து ஒரு வரி எழுதிட்டு சே இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு ஓடி போய் கட்டில் கடையில படுத்துக்கிறது. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அங்கே புகை போட்டாங்க, நீ கட்டில் கடையிலையும் படுக்க முடியாது, பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. அதுவும் மிளகாப்பொடி போட்டிருக்காங்க. நோ வே,
நோ எஸ்கேப். எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடுப்பா, இதை வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். கோழத்தனம், மண்டி போட்டே பழகின கோழத்தனம். ஸோ இந்த கோழத்தனம் தான் தடுக்குது. ஏன்னா வந்து கூழக்கும்பிடு போட்டே பழகியாச்சு. ஸோ அந்த முதுகெலும்பை நேராக நிமித்துறதுக்கு இப்போ இந்த மாஸ்குலனுக்கு வந்து முதுகெலும்பு இருக்கானே ஃபர்ஸ்ட் தெரியல. அதனால யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வளர்த்துற பிராணிகள்லாம் நம்மளுக்கு காலை தூக்கி வாழை ஆட்டி பழகிச்சுன்னா அதுக்கு சில சமயம் கோவம் வந்துச்சுன்னா நம்மளே கடிக்கும். ஆனால் அது வேற சாப்டர். அதெல்லாம் வந்து ரோஷம் இருக்கிற நாய்ங்களுக்கு. என்ன ஸ்பிரிட் சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த மாஸ்கை நாங்கள் தள்ள போறோம் அப்படிங்கிறாங்க. இனிமே முட்டி போட்டு மண்டி போட்டு காலை தூக்கி வாழை ஆட்டி இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இனிமேல் இந்த மாஸ்குலினை வைக்க போறதுல அடி செம அடி விழப்போகுது அப்படின்றாங்க. ஸோ ஃபெமினன் பி ப்ரிப்பேர்ட். உங்களுக்கு எப்போ வேணா கால் வரலாம். அஸ்ட்ரானமா ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன பார்த்தாலும் இந்த மாஸ்குலின் எதை பார்த்தாலும் சரி அது அது அப்படியே நடக்கும். ஸோ இந்த ரீடிங்காக இருக்கலாம், இல்லை வேற எதுனா ரீடிங்காக இருக்கலாம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்த ஃபெமினன் எனர்ஜிக்கு ஃபேவராக திரும்புது. ஸோ இந்த மாஸ்குலின் இனிமேல் எஸ்கேப்பே ஆக முடியாது. இந்த ஃபெமினனுக்கு ஒரு க்ரௌன் அப்ரிசியேஷன், ஒரு ரெக்கக்னிஷன் சொசைட்டில இதெல்லாம் வரப்போகுது. ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து ஒன்றுனா இழக்க போறாங்க. எவ்வளோ தூரம் இதை தள்ளி போடுறாங்களோ அவ்வளோ தூரம் இந்த மாஸ்குலினுக்கு நடக்க போறது அவமானங்களும் வந்து இழப்புகளும் தான். இந்த ஃபெமினன் எனர்ஜி நீங்க இந்த மாஸ்குலினுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு துரோகம் பண்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் இனிமேல் ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸ் தான் டிசைட் பண்ண போறாங்க. பார்ப்போம் என்ன அவுட்கம் வருதுன்னு. அதான் இப்போ ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், என்ன அவுட்கம், என்ன அவுட்கம் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ், என்ன அவுட்கம் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ், அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன், அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ். சூப்பர். இந்த சைக்கிள் முடிய போகுது. அதான் நான் சொன்னேன், இந்த காமிக் எனர்ஜியை ஹேண்டில் பண்ற இந்த சுச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா ஒரு கத்தியை வச்சு இந்த முன்னாடி இந்த காமிக் டெவில் எனர்ஜியை பாத்தீங்க அப்படின்னா போ முன்னாடி போ தள்ளி போ அட கிளம்பு அப்படின்னு குத்திட்டே என்ன பண்ண முடியும். ஒரு வால்ல குத்தும் போது ஒரு நாயோ நரியோ என்ன பண்ணும், அது திரும்பி முறைச்சு பயமுறுத்த ட்ரை பண்ணுது. பட் பயப்படுறவங்களுக்கு தான் அது பயம், இல்லைன்னா பயம் இல்லை. ஸோ அந்த அந்த சைக்கிள் வந்து முடிய போகுது. இந்த காமிக் சைக்கிள்ஸ் ஆர் எண்டிங். இந்த மாஸ்குலின் வந்து நின்னே ஆகணும், எதிர்த்து நின்னே ஆகணும். இனி வந்து இந்த மாஸ்குலின் வந்து எங்கேயும் எஸ்கேப்பே ஆக முடியாது. இந்த மாஸ்குலின் வந்து இதை எதிர்த்து நிக்கிற வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலின் விட போறதும் கிடையாது. ஸோ இந்த காமிக் சைக்கிள் இந்த மாதிரி பயந்து ஓடுறது, கடற்கடியில ஒளியறது, இல்லைன்னா மண்டி போடுறது, கூழக்கும்பிடு போடுறது, பயந்து நடுங்கிறது, இந்த மாதிரி எதை வேணா பண்ணலாம். பட் இது வந்து நீடிக்காது அப்படிங்கறத மெயின் மெசேஜிங்க. ஸோ ஃபெமினனுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து ரைட் டைரக்ஷன்ல தான் இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் கூட உங்களை மாத்திக்க வேண்டாம். சக்சஸ், அபண்டன்ஸ். இந்த கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு கெட்ட விஷயத்த ஓவர் கம் பண்ணி அதுல வெற்றி பெறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு என்ன சொல்றது, இதுல கொஞ்சம் டேஞ்சர்ஸ் இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் எதிர்த்து வெளியில வர முடியும். என்ன பண்றது, என்ன முக்கியமா அப்படின்னா கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது, இந்த ஓடி ஒளிய கூடாதுங்கிறதா மெயின் கைடன்ஸ். ஒரு தடவை முன்னாடி காலை வச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த காலை பின்னாடி வைக்காம அடுத்த காலை தூக்கி முன்னாடி வச்சிடணும். அப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பா வச்சுட்டே போனா இந்த மாஸ்குலினால இந்த இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில வந்துட முடியும். Let me clarify this star and death. ஸோ இதுதான் வந்து மெயின் மெசேஜ். இப்போ ஃபியூச்சர்ல, நியர் ஃபியூச்சர்ல இந்த மாஸ்குலின் நிச்சயமா இந்த கனெக்ஷனுக்குள்ள ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து அடுத்த லெசன் ரெடியா இருக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த பேப்பர்ஸ் கிட்ட இந்த மாஸ்குலின் போய் அவங்களோட புது லைஃப் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இந்த அடி நிக்க போறது இல்லை.
ப்ளீஸ் பட் கிளாரிஃபை திஸ் டெத் அண்ட் தி ஸ்டார் கார்ட். இதுல என்ன எனர்ஜி இருக்கு ப்ளீஸ்? ஓ, ரிவர்சல் பாத்தீங்கன்னா காமிக் எனர்ஜி அந்த சைக்கிளை வந்து முடிச்சிருக்கணும். பேபி ட்ராப், இதுல இருந்து வெளியில வந்திருக்கணும் மாஸ்குலின். இது வந்து ஏற்கனவே இந்த மாஸ்குலினுக்கு சொன்ன கைடன்ஸ், இடத்த காலி பண்ணு அப்படின்னு. பண்ணல. அடுத்த டாப், ப்ளீஸ் கிளாரிஃபை தி ஸ்டார். இந்த ஸ்டாரை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு இந்த மாஸ்குலின் எடுத்து, இந்த ஃபெமினினை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு இந்த மாஸ்குலின் ஸ்டாண்ட் அப் பண்ணிருக்கணும். பட் பண்ணல. கடல் கடியில போய் ஒழிஞ்சாச்சு. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கடல் கடியில ரொம்ப நேரமா பார்த்தாங்க, வெளியில வா வெளியில வேணா. அவங்களுக்கு என்ன மாதிரியே தொண்டை தண்ணி தீர்ந்துருச்சு போல. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, புகையில கொஞ்சம் மிளகா பொடி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, வெளியில வந்துதான் ஆகணும். இது பேர் தான் புகை போட்டு பிடிக்காது. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. இது அணையத்துக்குள்ள இந்த மாஸ்கின் வந்து சொல்லிட்டா, இல்லை அவங்களோட ஸ்டெப் அது தைரியமா இருக்கும். இந்த ஜென்டில்மேன் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஹி இஸ் நாட் அ ஜென்டில்மேன். இந்த பாஸ்ட்ல வந்து ஸ்பிரிட்ஸ் அதான் சொல்றாங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, கொஞ்சம் தைரியமா இந்த மாஸ்கின் ஏதாவது பண்ணியிருந்தா, இந்த பேபி ட்ராப் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ட்ராப், இல்லை ஃபேமிலி ட்ராப், இல்லை இந்த காமிக்ஸ் பண்ற ஏதோ ஒரு டிராமால இருந்து வெளியில வந்து இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணி இருந்திருக்கணும். ஏற்கனவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாஸ்கினுக்கு கொடுத்தாங்க, ஆனா யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா பயம். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன இப்போ சொல்றாங்க அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இன்னும் 2-3 சைக்கிள் ரிப்பீட் பண்ணலாம், எங்களுக்கு ஸ்டாமினா இருக்கு, உனக்கு ஸ்டாமினா இருக்கான்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன கிளியரா சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த பாப்பஸ் கிட்ட போய் இந்த லவ், இந்த ப்ரப்போஸ் பண்ணி இந்த நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் நாங்கள் இந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ண போறதில்ல. ஒரு அடி அணி இன்டென்ஸா இருக்கும், ஒரு அடிக்கு அடுத்த அடி பயங்கரமா இருக்கும். அடுத்த கைடன்ஸ் இந்த மாஸ்குலினுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணீங்கன்னா சுச்சுவேஷன் வந்து வெளியில வந்துடலாம். should be a gentleman. அதுதான் இங்க. இந்த ருப்பான்சல் எனர்ஜியை போய் இந்த கோட்டையில இருந்து கூட்டிட்டு வர வரைக்கும் அந்த ருப்பான்சல்ல வர ஹீரோ துரத்துற மாதிரி தான் துரத்த போறாங்க. அவங்க ஓடி ஓடி பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டோரி அப்படிதான். அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு திருடன், அவனை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் துரத்துவாங்க, எங்கெங்கயோ ஓடி கடைசியில பாத்தீங்க அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு தான் இங்க இந்த கோட்டைக்குள்ள ஏறுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ மாஸ்குலின் லைஃப் ஸ்பிரிட்ஸ் வந்து வச்சு செய்யறாங்க. இந்த மாஸ்குலினும் எங்கெங்கயோ ஓடுறாங்க, அந்த கோட்டையில ஏறதுக்கு கொஞ்சம் பயம் போல, இல்ல ஸ்டாமினா இல்ல, கோழைத்தனம். ஆனா ஸ்பிரிட்ஸ் வந்து வேற வழியே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஏறுவாங்க. Wow. Financial trap. இந்த மாஸ்குலினுக்கு ஆல்ரெடி வந்து வார்னிங் இருந்திருக்கு, ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வரும், அந்த சுச்சுவேஷனையோ இல்லைன்னா இந்த காமிக் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் சரி, இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தணும் இல்லை, அவங்களுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும். கண்டிப்பாக அந்த காமிக் சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ஒரு சுச்சுவேஷன். அது காமிக்காக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக கூட இருக்கலாம். உங்கள் காசுப்பட்டு இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றிருக்கலாம், மாற்றலை. அதனால தான் ஃபெமினன், யூ ஆர் பிளஸ்ட். உங்களோட பிளெஸ்ஸிங் வந்து அதனால ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. உங்களுக்கு அதனால குட் லக் தான் வருது. இட்ஸ் நாட் அபவுட் பேட் லக். இந்த மாஸ்குலின் எவ்வளோ தூரம் சொதப்புறாங்களோ அவ்வளோ தூரம் யூ ஆர் கோயிங் டு பி பிளெஸ்ட். கண்டிப்பா இந்த மாஸ்குலின் வந்து 2 விஷயத்த ஹேண்டில் பண்ணி வெளியில வருவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 விஷயம் இங்க இருக்கு. ஒன்று வீடு பத்தின இஷ்யூ, அடுத்தது பேபி ட்ராப். இந்த மாஸ்குலின் வந்து 2யுமே கட் பண்ணி வெளியில வருவாங்க. சக்சஸ் அஷ்யூர்ட். தி சன் கார்ட். வெளியில வர வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் விட போறதில்லை. ஸோ அந்த மாஸ்குலினுக்கு ஒரு ஸ்மார்ட் வே காமிச்சிருக்காங்க. இந்த காமிக் எனர்ஜியை ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ரொம்ப சீரியஸெல்லாம் யோசிக்கக்கூடாது, ரொம்ப விளையாட்டுத்தனமா யோசிக்கணும். ஆனா அதுக்கு உட்கார்ந்து யோசிக்கணும், எங்க லாக் பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சு லாக் பண்ணா. ஜேர்னல் இருக்கு, கீ இருக்கு, பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சின்ன பாட் இருக்கு. இந்த பாட் வந்து என்ன சொல்றது, போர்ஷனா கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், எதையும் கலந்தா எப்படி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு 2-3 டெஸ்ட் ட்ரைவ் தான் அடிக்கணும்.
எடுத்தனையுமே ரிசல்ட் வந்துடாது. அதுக்கு இந்த மாஸ்குலினுக்கு வந்து அந்த அளவுக்கு பிளெஸிங் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி உட்காந்து ஜேர்னல் எழுதி ஒரு 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 பாயிண்டாக எழுதி இது இது கரெக்டாக எங்கே ட்ரிகர் ஆகும், எப்படி ட்ரிகர் பண்ணுறது, எப்படி இதை கொண்டு போய் அங்கே கரெக்டாக ஆப்பு மேலே உட்காருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணிட்டே போனால் கண்டிப்பாக அதே பேர் ஆப் மேலே உட்காந்துக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாஸ்குலின் ஸ்மார்ட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அறிவு இந்த மாஸ்குலினுக்கு இருக்கு. பட் அறிவை கரெக்டாக டேப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் மாஸ்குலினோட ஃபியூச்சர் இருக்கு. ஃபெமின் ஃபியூச்சர் பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். யூஆர் சேஃப். ப்ளீஸ் பிரஸ். சிக். யார் சிக்கு? யூ ஸ்டாண்ட் இன் யுவர் எம்பரஸ் எனர்ஜி ஃபெமினன். கொஞ்சம் கூட அதுக்காக வருத்தமே படாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, ரியாக்ஷன் ஒன்று தான். ஓகே, ஒன்ஸ் தே லீவ் யூ வில் கெட் யுவர் பிளஸிங். இது வந்து மாஸ்குலினுக்கு. இந்த காமிக் எனர்ஜி போற வரைக்கும் இந்த மாஸ்குலினுக்கு எந்த பிளஸிங்கும் வாழ்க்கையில வராது. இது வந்து கவுண்டர் பார்ட். இந்த காமிக் எனர்ஜியை விட்டுட்டு வெளியில போனா அப்படின்னா தான் இந்த கவுண்டர் பார்ட், இந்த ஃபெமின் எனர்ஜி உள்ள வருவாங்க. அது வரைக்கும் வந்து நான் சொன்னேன்ல கட்டில் கடியில ஒளியிற பழக்கம் இருக்குன்னு, அதுதான் இங்க. இந்த மாஸ்குலின் இன்னும் நடுங்கிட்டு தான் இருக்காங்க. பிரேக் ஸ்பிரிட்ஸ் பிரேக் விட்டுருக்காங்க ஃபெமினனுக்கு. டீ பிரேக். முடியலடா எங்களால் அப்படின்ட்டாங்க. நாட் ட்ரஸ்ட்வர்த்தி. ஸ்பிரிட்ஸ் கைடன்ஸ். ஓகே, இது ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த மாஸ்குலினை வந்து ஸ்பிரிட்ஸ் கண்டிப்பா வந்து 100% நம்புறாங்கன்னா நோ, நாட் ட்ரஸ்ட்வர்த்தி. இந்த மாஸ்குலின் அவங்க நம்ப விரும்பல, இல்லை நம்பல. ஏன்னா ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடா. இந்த மாஸ்குலின் வந்து எங்கேயோ ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெமினின் எனர்ஜியா இந்த மாஸ்குலின் நம்பி கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை. அடுத்தது இந்த மாஸ்குலின் வந்து ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸை கேட்கல. லாட் ஆஃப் அடிக்ஷன் ப்ராப்ளம். அதனால இந்த மாஸ்குலின் ஸ்பிரிட்ஸ் நம்ப தயாரா இல்லை, அவங்க கேட்க விரும்பல. இந்த காமிக்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிக் நெட்வொர்க், லாஸ்ட் ட்ரஸ்ட். இந்த ஃபெமினின் வந்து இந்த மாஸ்குலின் மேல இந்த ட்ரஸ்ட்டை லூஸ் பண்ணிட்டாங்க, இல்ல ஸ்பிரிட்ஸே லூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாஸ்குலின் வந்து அவங்களோட அந்த தேவதைய நோக்கி தன்னோட முதுகு காட்டிட்டாங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு தேவதையை வந்து அவங்க நோக்கி அனுப்பும்போது இந்த மாஸ்குலின் வந்து இந்த மாதிரி கூலை கும்பிட்டு போட்டு உட்காந்துட்டாங்க. நாட் டேக்கிங் ரிஸ்க். அதான் கவர்னஸ், கோழைத்தனம். கோழைத்தனத்துக்கு அடுத்த எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தா இந்த மாஸ்குலின் எனர்ஜி கொண்டு போய் நிறுத்தலாம். நாட் ரெடி டு ஹியர் ட்ராமா. டாட். இது வந்து ஃபெமின் எனர்ஜி. மென்டல் மேஜிக். எக்ஸ்கியூசஸ் சொல்லலாம், பட் மாஸ்குலின் வந்து ஒரு கபோர்ட். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா விசிட் டெம்பிள். மெயின் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விசிட் டெம்பிள். ஸோ ஃபெமின் எனர்ஜி, மாஸ்குலின் எனர்ஜி யாராக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போங்க. காமிக் எக்ஸ்போசிங் இட் செல்ஃப். ஃபால்ஸ் கேஸ் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அதுதான் பிளாக்மெயிலாக இருக்கலாம். ஸ்டெப் அப் அண்ட் லீட். ஃபெமினின் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் போய்கிட்டே இருங்க, நிற்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சில கோழைகள் வந்து அந்த கோழையான எனர்ஜிலேருந்து வெளியில் வர மாட்டாங்க. அந்த கோழைகளை அப்படியே விட்டுருணும். அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்க. கடவுள் வந்து உங்களுக்கு வழி காட்டுவாங்க. எல்லாருமே வந்து தைரியசாலி ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. சில கோழைகளாகவே பிறந்து கோழைகளாகவே வந்து அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. எண்டிங். ஸோ ஓகே, ரொம்ப கிளியராக இருக்குது. பில்டிங் யுவர் ஓன் ஃபியூச்சர். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் இஸ் மாஸ்குலின். அடுத்தது எண்டிங், ஓவர். வாவ், இந்த மாஸ்குலின் சாப்டர் காலி. நீ ஸ்பிரிட்ஸோட ஃபியர்ஸ் சைடில் இருந்து வந்து மாஸ்குலின் பார்ப்பாங்க, இல்லைன்னா காமிக்கோட சாப்டர் ஓவர். ஸோ இங்கே நிறைய ஓவர் இருக்கு. ஸோ ஃபெமினின் நீங்கள் வந்து ஃபோனில் ஓவர் சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டு கதவை இந்த மாஸ்குலின் தட்டுற அன்னைக்கு இந்த மாஸ்குலினை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதனால தான் உங்களுக்கு இந்த
ஃபோர் லீஃப் கிளாவர் வந்திருக்கு. யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் சேஃப். நீங்க வந்து ருபான்சல் எனர்ஜி மாதிரி இருந்தாலும் உங்களோட கிங்டம் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த மாஸ்டர் இந்த டவர் ஏறி வரலனாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் வந்து பறந்து வந்து உங்களை டவர்ல இருந்து கூட்டிட்டு போவாங்க. ஸோ யுவர் டெஸ்டினி இஸ் டெஸ்டன்ட். அதாவது உங்களோட எதிர்காலம், உங்களோட முடிவு வந்து கடவுளோட கையில இருக்கு. இப்படிதான் இருக்கணும்னு நீங்க எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். அது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். அப்படிதான் இருக்கும். நாட் சப்போர்ட்டிங். இந்த மாஸ்டருக்கு இருக்க கட்சி இந்த மாஸ்டருக்கு நிறைய டவர் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப ஃபியர்ஸா முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாஸ்டருக்கு விழப்போற அடிகள் வந்து ரொம்ப இருக்கும். கடவுள் நான் இந்த 2 தடவை காட் வந்துருச்சு. ஸோ இந்த காடோட டெம்பிள், உங்களோட ஃபேவரட் காட் யாரோ அந்த டெம்பிள் போங்க. மெயினா ஹிடன் கேமரா, இந்த மாஸ்டரோட த்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா சம் ரிலேட்டட் டு சம் ஹிடன் கேமரா, ட்ராமா பேண்ட். இந்த மாஸ்டர் வந்து இந்த மாதிரி ட்ராமா பேண்ட் எனர்ஜிலேருந்து வெளியில வரல அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் வாக் அவே. நீட் மோர் கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி இந்த மாஸ்டருக்கு வர வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் வர போறது இல்லை. யா இஸ் அ கவர்ட். இந்த மாஸ்கன் பாஸ்ட்ல கேம்பிளிங் இல்லைன்னா பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த ஃபெமின் எனர்ஜியை சுயநலத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட். ஒன்னா காமிக் வந்து ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், இல்லைன்னா இந்த மாஸ்கன் ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். நீங்க தான் இந்த மாஸ்கனோட ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். ஹீ இஸ் அ ஸ்லேவ். அது அகெயின் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. யூ ஆர் 100% ரைட். ஃபெமினன், யூ ஆர் 100% ரைட். ஆர் திஸ் ப்ரிடிக்ஷன் இஸ் 100% ரைட். ஸ்டெப் இன் டு பவர் 2 தடவை வந்துருச்சு. ஸ்டெப் இன் டு யுவர் பவர், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், பி இன் இந்த எம்பரஸ் எனர்ஜி. இது 2 தடவை 3 தடவை வந்துருச்சு. ஸோ ஃபெமினன், கொஞ்சம் கூட நீங்க சந்தேகமே படாதீங்க. நீங்க சரியா தப்பான நீங்க என்ன பண்ணாலும் அது சரிதான். சீரியஸா நீங்க என்ன பண்ணாலும் சரி, வேண்டான்னு நடந்து போனாலும் சரிதான், இல்ல வேணும் வெயிட் பண்ணாலும் சரி, ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த கோழையை வந்து அவங்க அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க இனிமே வச்சு செய்வாங்க. இனிமே வந்து நீங்க டிசைட் பண்றதா உங்க லைஃப். நீங்க என்ன மாதிரி டிசிஷன் எடுத்தாலும் அது உங்க வாழ்க்கையில் நடக்கும். இல்ல எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து ஐ நீட் சம் சப்போர்ட்டிவ் மாஸ்டர் எனர்ஜி, ஐ வாண்ட் வாக் அவே அப்படின்னீங்கன்னா கூட யூ கேன் வாக் அவே. இல்ல நான் வந்து ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்றாங்களோ அந்த கைடன்ஸை கேட்கறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணி ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துட்டு போனீங்கனாலும் சரி. பட் ஃபியூச்சர் வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிடணும் யூனிவர்ஸ் கிட்ட. நீங்க வந்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணாதீங்க இப்படிதான் என் ஃபியூச்சர் இருக்கணும், அப்படிதான் என் ஃபியூச்சர் இருக்கணும். நீங்க டிசைட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லெட் இட் ஃப்ரீ. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் மேல இருந்தது அப்படின்னா டூ இட். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாக் அவே. நீங்க வந்து உங்களோட என்ன சொல்றது, உங்களோட உங்களோட ஃபியூச்சர் உங்களோட ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. நீங்க என்ன கனவு காண்றீங்களோ அது வரும். அந்த கனவுல இந்த மாஸ்குலின் இருந்தா இந்த மாஸ்குலின், அந்த கனவுல இருந்து இந்த மாஸ்குலின் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாஸ்குலின் இனிமே உங்க வாழ்க்கையில ரொம்ப சிம்பிள், ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்லிடலாம். ஸோ இது வந்து நீங்க காண போற கனவை பொறுத்து இருக்கு. ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து ஒரு கோழைத்தனத்தினால என்ன சொல்றது, இதுக்கு மேல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அஜிடேட்டிவ் ஃபீலிங் எனக்கு வருது, கைண்ட் ஆஃப் வாமிட்டிங் சென்ஸ். ஸோ கோழைத்தனம் இருக்க வேண்டியதான். ஆனா இது வந்து அடிமட்ட கோழைத்தனம். திஸ் இஸ் அன்ஃபர்கிவபிள் அப்படிதான் சொல்லணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து எல்லாத்தையுமே மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை. மன்னிப்புக்கும் ஒரு தகுதி வேணும், மன்னிக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த அடிக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வான்னு ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்க. ஸ்பிரிட்ஸ் கைடன்ஸை கேட்கல, ஓவர் திமிரு இல்லைன்னா நாங்கிற அகங்காரம். ஸோ அவங்கவுங்க அழிவு அவங்கவுங்களே தேடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படிங்கிறது இந்த மாஸ்குலின் எடுக்க போற ஸ்டெப்பை பொறுத்து இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரீயா விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு தோன்றது இல்லை நீங்க பாக்குறது உங்களுக்கு இருக்க கைடன்ஸ் 100% ஷுர். மாஸ்குலினுக்கு இந்த காமிக் எனர்ஜி எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு தேவதை வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி அடிமுட்டால் யாரும் கிடையாது. வந்து இந்த கூலக்கும்பிடு போடுறதை நிறுத்திட்டு ஸ்கெட்ச் போட்டு இந்த காமிக் எனர்ஜியை தூக்குற வழியை பாருங்க. அப்படி உங்களால தூக்க முடியாது அப்படின்னா இங்க இந்த தேவதை பாயவா சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க முடிவு பண்ணிக்கலாம். உங்க முடிவு பொறுத்து தான் உங்க ஃபியூச்சர்.
இது வந்து நீங்க யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது, முக்கியமா ஃபெமினின் எனர்ஜி. ஸோ அந்த மாஸ்குலின்ஸ் யாரும் ராகம் பாட முடியாது, இந்த பெண்களே இப்படித்தான் அப்படின்னு. கோழைங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதுதான் ரொம்ப ரொம்ப ஓப்பனான விஷயம். இங்க ஒரு கோழை ஒரு நான் நேசிக்கிற பெண்ணுக்காக போராட, அந்த கனெக்ஷனுக்காக போராடாம கட்டில் கடியில் ஓடினவங்களுக்கு எதை கேட்கறதுக்கும் தகுதி கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள். கைடன்ஸோட இந்த ரீடிங்கை முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல என்னால முடியாது. ஓகே, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ். ஸ்பிரிட்ஸ் இன்னைக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். கழுவிட்டாங்களா? ஸோ ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா மாஸ்குலின் கடைசி வரைக்கும் ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் என்ன ஸ்டோரி வேணா உங்களுக்கு நீங்க சொல்லிக்கலாம். ப்ராஹிபிட்டட். இந்த மாஸ்குலின் நினைச்சிட்டு இருக்கலாம் மேட் கோவர்க்கர். இந்த காமிக் வந்து மேட் கோவர்க்கர் தான் இதான் இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி. அது ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ப்ராஹிபிட்டட் இது வந்து இந்த ஃபினான்ஷியல் லாஸ் இதெல்லாம் வந்து ஸ்பிரிட்ஸ் கிரியேட் பண்ண ட்ராப். ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து ஹானஸ்ட்ல அது ஸ்பிரிட்ஸுக்கு தெரியும். ஃபெமினுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஸ்பிரிட்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ தே ஸ்டாப்ட் திஸ் மாஸ்குலின் பிகாஸ் தே டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் மாஸ்குலின் பிகாஸ் ஹீ இஸ் அ ஸ்லேவ். பார்த்தீங்கன்னா இந்த காமிக்ஸ் பாருங்க, மேட்லி ஐயோ இந்த மேட் வந்து மேட்லி டூயிங் டெராட் ரீடிங் கோஸ்டட். இந்த மாஸ்குலின் என்னெல்லாம் பண்ணாங்களோ இந்த காமிக் எனர்ஜி வந்து பீயிங் கோஸ்டட். நீங்க பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்ல யுவர் கவுண்டர் பார்ட் ஒன்ட் ஹெல்ப் யூ. ஸோ நாம இப்போ கைடன்ஸோட இதை முடிச்சிடலாம். Please, spirits, your guidance to divine feminine spirits, please. Guidance to divine feminine spirits, please. Guidance to divine feminine spirits, please. Oh my god. எல்லா எனர்ஜியும் டிஸ்டர்ப் பண்ணுது. சிப்பா. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லக்கை இந்த கம்ப்ளீஷனே தான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஸோ இது மெயினாக ஃபெமினுக்கான கைடன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா கருடா கேரியர் ஆஃப் விஷ்ணு. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே பக்தி, கெட்டவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன், அப்புறம் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஃப். அப்புறம் உங்களுக்கு கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையில் கடவுளுக்கு வந்து சேவை செய்கிற அந்த ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம், அதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஃபெமின் வந்து ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் பாத்தில் தான் இருக்கீங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து முன்னாடி மேலே மேலே போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக அதாவது இந்த கருடா எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னேக் இந்த ஸ்லேவ் அதெல்லாமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. மெயினாக நீங்கள் கோயிலுக்கு போங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கோ டு டெம்பிள். துர்கா தேவி காடஸ் ஆஃப் மெட்டீரியல் எனர்ஜி. நீங்கள் அதுதான் ஃபெமினன், நீங்கள் நிற்கிறது இந்த எம்ப்ரஸ் எனர்ஜியில் தான். காடஸ் துர்கா பார்த்தீங்கன்னா பர்சனல் எம்பவர்மெண்ட், உங்களோட அந்த பர்சனல் டெவலப்மெண்ட், இந்த அகங்காரம் கிடையாது. உங்களை பற்றின புரிதல், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் எது சரி எது தப்பு, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எது சரியோ அதுக்காக நிற்கிறது, அதுக்காக போராடுறது, அந்த மாதிரி ஒரு எம்பவர்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இக்னரன்ஸ், உங்களோட அறியாமையெல்லாம் விலகும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி திரும்பவும் டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கெட்டவங்க ஏதாவது சைக்கிக் அட்டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்பெல் ஒர்க் நம்ம பார்த்தோம் இங்கே. ஆக்சுவலாக மென்டல் மேஜிக் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அப்படியே அது யூ டர்ன் போட்டு அவங்களுக்கே போயிடும். ராதாராணி காடஸ் ஆஃப் லவ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களோட லவ் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஜென்டிலான சாஃப்டான அந்த அபஸ் அந்த எனர்ஜி தான். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு டிவைனோட சப்போர்ட் எப்பயுமே இருக்குமே. எப்படியுமே ராதா வந்து ஒரு சாதாரண மனுஷ பிறவியை எடுத்தவங்க தான். பட் அவங்களோட அன்பு கிருஷ்ணன் மேலே வச்சிருந்த பக்தி, காதல், அந்த பியோர் லவ், அதுதான் அவங்கள வந்து ராதா ராணி அப்படிங்கிற
பொசிஷனுக்கு எடுத்துட்டு போச்சு. அவங்க எந்த சூழ்நிலை வந்தபோதும் அந்த அன்புல ஒரு துளி டிஃப்ரென்ஸும் வரல. ஸோ மேபி நீங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பரசுராம், ஸ்லேயர் ஆஃப் டீமன்ஸ். கெட்டவன் கண்டிப்பா அழிக்கிற சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேபி ராதா ராணிக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். டீச்சிங் எபிலிட்டி, நீங்க வந்து நிறைய பேர்த்த கைட் பண்ண போறீங்க. அல்டிமேட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். நீங்க இந்த அன்கண்டிஷனல் லவ் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் கிடைக்கும். ஸ்கில் இன் த மார்ஷியல் ஆர்ட்ஸ், நீங்க ஏதோ புது விஷயம் கத்துக்குவீங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதில் நீங்க டெவலப் ஆவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் வாரியர் ஸ்பிரிட் அண்ட் குவாலிட்டிஸ் இன்டு பீஸ்ஃபுல் ஒன்ஸ். அதாவது துர்கா இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் நான் சொன்ன மாதிரி அதே தான். அதாவது நீங்க ஒரு சமயம் வந்து அன்கண்டிஷனல் லவ் எல்லாமே இருந்தாலும் சரி, ரொம்ப பியூர், ரொம்ப ஜென்டில், ரொம்ப சாஃப்ட் அப்படி இருந்தாலும் தப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க இந்த துர்கா தேவி தான். அது வந்து மாஸ்குலின் தப்பு பண்ணாலும் சரி, இல்லை உங்களை சுத்தி இருக்கவங்க யார் தப்பு பண்ணாலும் சரி, உங்களுக்கு அநியாயம்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்க இந்த துர்கா தேவி அவதாரம் எடுத்துருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த சாஃப்ட் ஜென்டில் ராதா ராணி. லவ்னு வந்துட்டா நீங்க ராதா ராணி. அப்புறம் இன்னசென்ட்டா யாராவது டிஸ்டர்ப் ஆகுறாங்க, இல்லைனா யாருக்காவது அநியாயம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க துர்கா தேவி. ஸோ இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ரேர். ஸோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். நீங்க ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் இந்த வேர்ல்டுக்கு. ஸோ இந்த மாஸ்குலின் லக்கியா இருந்தா, அவங்க ஆக்ஷன் எடுத்தா, இந்த ஸ்கார்பியன் எனர்ஜியை ஹேண்டில் பண்ற அளவுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா அவங்க வந்து உங்ககிட்ட வர முடியும். இந்த அன்கண்டிஷனல் லவ்வை அனுபவிக்கிற ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இல்லை உண்மையிலே கிருஷ்ணர் மாதிரி தூரம் இருந்து தான் சாகிற வரைக்கும் இந்த அன்புக்காக ஏங்கி கண்ணீர் வடிச்சு சாக போறாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் எல்லாமே வந்து இந்த மாஸ்குலின் எடுக்க போற விஷயங்கள் தான் இருக்கு. பட் இந்த காமிக் எனர்ஜியே கோஸ்ட் ஆல்ரெடி கோஸ்டட், இல்லைன்னா அந்த காமிக் எனர்ஜியை அவங்க கோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் மேபி கீ விஷயங்களா இருக்கலாம் அந்த மாஸ்குலினுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. பட் வி கான் டூ எனி திங். இது வந்து அவங்கவுங்க கர்மா. ஸ்பிரிட்ஸ் வந்து புகை மட்டும்தான் போடுவாங்க. இல்லை அதுலேயே நான் புகையிலே இருந்து என்னோட கோலத்தனம் வந்து உச்சத்தில் இருக்கு, நான் அப்படியே புகையிலே இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரி இந்த மாஸ்குலின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரே கேட்டகரி போக மாட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இந்த மாஸ்குலினுக்கு முதுகெலும்பு ஒன்று இருந்து அப்படின்னா கண்டிப்பா இந்த காமிக்குக்கான ஜஸ்டிஸ் இந்த மாஸ்குலின் தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த காதல் வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஒரு கனவாகவே போயிடும். இந்த ஃபெமினினுக்கு ப்ரொடெக்ஷன் வேற பக்கம் இருந்து வரும். ஸோ யூ ஆர் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். நீங்க என்ன வேணும்னாலும் அது நடக்கும். இந்த மாஸ்குலின் வந்து என்ன சொல்றது, இந்த மாஸ்குலின் நிறைய கர்மா இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து இந்த காமிக்கை வந்து லிட்ரலாக பிளான் பண்ணி தூக்கணும். அப்படி தூக்க முடியல அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் மாஸ்குலின் தூக்கிடுவாங்க. ஸோ இதில் ஃபெமினன் நீங்கள் ரொம்ப டிட்டாச்சாக இருக்கிறது உங்களுக்கு சேஃப். ஸோ இந்த மாஸ்குலினுக்கு செக் பாயிண்ட். இந்த காமிக்க இந்த மாஸ்குலின் வந்து தட்டி தூக்கலை அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாஸ்குலினை தட்டி தூக்கிடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது உங்களோட லைஃப்குள்ள இந்த மாஸ்குலின் வரது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற முடிவு பொறுத்து தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாஸ்குலின் இந்த ஃபியர் ஆஃப் அபண்டன்மெண்ட், ஹிடன் கேமரா, கேம்பிளிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறனால ஸ்பிரிட்ஸ் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, நாட் ட்ரஸ்ட் வர்த்தி, எங்களால் ஒன்றும் நம்ப முடியாது, பாய் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்பிரிட்ஸ் தான் வந்து தடுத்துட்டாங்க மாஸ்குலின் உங்கள் லைஃப்குள்ளே வராமல். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஸோ திரும்ப சேஸ் பண்ணி போய் விழுந்து மாட்டிக்காதீங்க. ஒரு சந்தர்ப்பம் இந்த மாஸ்குலினுக்கு கொடுத்தாங்க, அது இந்த மாஸ்குலின் சரியாக யூஸ் பண்ணிக்கல. ஸோ நல்ல விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு தான் ஒட்டும், எல்லாத்துக்கும் ஒட்டாது. இந்த மாஸ்குலின் எந்த கேட்டகரிங்கிறத அவங்க எடுக்க போகிற ஆக்ஷனை பொறுத்து. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.